ரொம்ப அழகாக பேசினார் பிரவீன். எல்லாருமே இங்கே உள்ள எல்லாருமே தனித்தனியாக நேரம் கொடுத்தாலே 1.5 மணி நேரம் பேசுவாங்க. பதறாங்க, பேசுவாங்கன்னு சொன்னேன், இப்போ பேச போகிறாங்கன்னு சொல்ல அப்படின்றாரு. இவ்வளோ நேரம் உட்காந்தே பெரிய விஷயம்ங்க அப்படின்னு. ஏன் சந்தோஷமா வராரு? பட்டிமன்றம் கேட்கல, அதனால் சந்தோஷமா வராரு. கேட்டிருந்தா அவரால் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? கேட்டிங்களா? ஆமாம், அவருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி, அவ்வளோதான். போயிட்டே இருப்பார். அதனால் வீட்டில் எல்லாமே உள்ள போய் படுத்துருவாங்க, ஹாலில் யாரும் படுக்க மாட்டாங்க, ஏன்னா மிதிச்சிட்டு போய்கிட்டு இருப்பார். உண்மையிலேங்க கோயிலில் படுத்துக்கிட்டே இருந்தவங்க அதுக்கடுத்து கோயிலில் யாருமே படுக்கிறதில்ல. ஏன்னா அந்த யானைக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி என்ன ஆயிருக்கும், தொறிச்சுன்னு ஒரு சவுண்டு இருக்கும். யாரு? ஆறுமோ நசிங்கிட்டான். பார்த்துங்க, யோசிச்சு பாருங்க. அதாவது யார் மகிழ்ச்சியாக இருக்கும், உலக நாடுகளே யார் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி. நம்மளாம் என்ன நினைப்போம், பணக்கார நாடு அமெரிக்கா கிடையாது. சரி, நல்ல வசதியான அடுத்த இடத்துல இருக்கும் லண்டனா, இல்லை நிறையா பொருளாதார குவைத்தில் இருக்காங்களா? உலகத்திலே மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நெதர்லாந்தில் இருக்கவங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க தான் போதும்ன்ற மனசோட போதுமுங்க. இன்னொன்று, இது வரைக்கும் இதே நோய் 2 பேருக்கு அதிகமாக வந்ததில்லை பண்ணுவாங்க. வந்ததே இல்லைன்னுவாங்க, அதிகமாக வந்ததில்லை. யார் அந்த 2 பேர்னா நரிக்குறவர்களுக்கு வந்ததில்லை பண்ணுவாங்க. அதே போல் மனநோயாளிக்கு வந்ததில்லைன்னுவாங்க. ஏன்னா ஒரு குருவிக்காரர் ரொம்ப நேரம் ஒரு பறவையை குறி பார்த்து சுடுறாருன்னு வச்சுங்க, அது கீழே விழுந்தால் என்ன சந்தோஷத்தில் ஓடி போய் எடுப்பாரோ, பறந்தாலும் அதே மாதிரி சந்தோஷப்படுவாராம். ஆஹா, எவ்வளோ அழகாக பறகு, சரி நம்ம அடுத்த பறவை பார்ப்போம். அப்போ மகிழ்ச்சி கிடைக்கப்போ துள்ளி குதிக்கிறோம் கிடையாது, கவலை வர்றப்போ சோர்ந்துரும் கிடையாது, சமநிலையில் இருக்கிறது. மனநோயாளி அப்படித்தான், ரோட்டில் படுத்திருப்பேன். கேளுங்க, என்ன நீ வாட்டு படுத்திருக்க, நாட்டோட பிரதமர் யாருன்னு தெரியுமா? நான் தான் அப்படின்னு. என்ன உலகமே நான் தான் இப்போ நினைக்கிற ஆளுக்கு டென்ஷன் கிடையாது. அது மாதிரி எங்களுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு. எதை எப்போ ஆரம்பிக்கணும் எப்போ முடிக்கணும் தெரியலனா சிக்கல். ஆமாம், மாட்டுக்கு உடம்புலன்னு சொல்லி கீழே பார்க்குறாங்க, மாடு ஆனை ஆடு இதை தவிர வெளியே வர மாட்டேங்கிறாங்களா? ஆமாம், போய் அவர் மாட்டுக்கு உடம்புலன்னு சொல்லி மாட்டாஸ்பி டாக்டர் போனார். டாக்டருங்கன்னா அவர் காரில் நடந்தே வந்திருக்கார். ஏன்னா கால்நடை டாக்டர் தானே. கோப்படாங்க வந்துன்னு சொல்லியிருக்கேன், சார் மாட்டுக்கு வகுத்தாலையாக போகுது. அப்படியா? மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகுது சார்? மாடு செத்து போயிடும் சார், வேமா மருந்தை கொடுங்க. அவர் மாட்டாஸ்பி டாக்டர் பெரிய டியூப் எடுத்து டியூப்புக்கு நடுவில் மாத்திரை வச்சு, தம்பி இந்த பைப்போட ஒரு முனையை மாட்டோட வாயில் வச்சு இன்னொரு முனையை உங்கள் வாயில் வச்சு அழுத்தி ஊதுங்க, மாத்திரை மாட்டோட வகுத்தில் போயிடும், சால்வை. தேங்க்யூ சார். 3/4 மணி நேரம் கழிச்சு கண்ணு மூடி பிதி போய் அதே டாக்டர் என்னப்பா ஊதுறியா? நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டு மாடு ஊதிருச்சு, மாத்திரை ஏவாது கொஞ்சம் எடுத்து கொடுக்கல. ஐயோ எனக்கு வகுத்தாலையா போதுங்க அப்படின்னு சொல்லி யாரு? மஞ்சுநாத் தான் மாட்டோட மாத்திரையே சமாளிச்சிருக்காருங்க. இப்போ ரெகுலராக அந்த மாத்திரை தான் கேட்குறாரு, அது கொடுங்க சார், நல்ல பெரியா இருக்கு அப்படின்னு. இதுதான் ஒரு மனிதனுடைய மகத்துவம். ஆமாம், போய்கிட்டே இருக்கும். அது ஒரு நகைச்சுவைகள் உண்டு. இது மாதிரி இதெல்லாம் ஏன் சொல்கிறதுன்னா, அதாவது இந்த இடம் இன்றைக்கெல்லாம் கருத்து செய்திகளை சொல்ல யாரும் விரும்புறதில்லை. நாங்கள் கருத்து சொன்னால் நாங்களாம் வீட்டில் உட்காந்துருக்கணும், நல்ல கருத்து சொல்லி அங்கேயே இருங்க, நல்லா வீட்டிலே சொல்லிக்கிட்டு இருங்க. ஒரே ஒரு இடத்துல கருத்து நிறுத்து அப்படின்னாங்க. அன்னைக்கு நீலகிரியில் நிறுத்தினவங்க இன்ன வரைக்கும் தொடரலையே. ஆமாம், இது ஏன்னா நான் சொன்னேன், சிரிப்புக்கு நேரம் ஒதுக்காதவன் டாக்டருக்கு நேரம் ஒதுக்கிடுவான். ஏன் சொன்னோம்? இது விளையாட்டுக்காக சொல்கிறாங்க. சிலர் பாருங்க, என்னப்பா அங்கே வர்றாராம் பேசுகிறாராம் சிரிக்கிறாங்களாம் வேலை எடுத்து போய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஆளுக்கு 7 ஆண்டு காலம் குறைவு, டென்ஷன்லேயே இருப்பான். இப்படி பொம்பளை சரி வாய் மூடு. எங்கள் ஊரை கிராமத்தில் லேடிஸு சிரிக்கக்கூடாதுன்னு வாங்க, கிராமத்தில் பொம்பளை வாய் போடுறது, வாய் மூடு. கல்யாணம் ஆகிற புள்ள, ஏன் கல்யாணம் ஆகின பொண்ணுக்கு சிரிக்கக்கூடாதா? இன்னும் சில கிளவியெல்லாம் என்ன அங்கே சிரிப்பு வாழுது, அவன் வாழ்கிறதே சிரிப்புக்கு தான் பாவம். கிளவிய தொந்தரவு பெருந்தொந்தரவுங்க. நான் ஊரில் கிராமத்தில் இருந்தேன், 25 வருஷம் கிராமத்தில் இருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டை விட்டு வெளியே உடனே வரமாட்டேன், சன்னல் திறந்து பார்ப்பேன். எங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்புல திண்ணையில் ஒரு கிளவி உட்காந்துருக்கும், டொக்குன்னு வெத்தையில் இடிச்சுக்கிட்டு. இடிக்குன்னு என்ன அர்த்தம்? நிறைய பேர் இடிக்க போகணும்னு அர்த்தம். அது இல்லைன்னா தான் வெளியே ஒத்த வார்த்தை சொல்லும், குட்டுமே குப்பரை கொழுந்துடும், ரொம்ப பேசாது. நீங்கள் கைராசி கேள்விப்பட்டீங்க, கண்ராசி கேள்விப்பட்டீங்களா? கண்ணாடியை போட்டு அப்படின்னுச்சுன்னா போதும். என்ன முத்து வெள்ளை சட்டை போட்டு போகிற வழியா 3 கிழிஞ்சு முச்சந்தில் எடுப்பேன். ஒரே வார்த்தை, ரொம்ப கிடையாது.
அதில் பாருங்கள் எவ்வளோ ஆழம் பாருங்கள். புதுசாக கல்யாணம் புருஷன் பொண்டாட்டிலாம் பயப்படுவாங்க. லட்சுமணா நல்ல விஷயம் நல்ல விஷயம், பொண்டாட்டி கூப்பிட்டு சினிமாவுக்கா போகிற 5 மணிக்கு ஐஸ் வரல குளுக்கோஸ் 2 பேருக்கு. ஓன் டூலரப்பா புது டூலர் டப்புன்னு ஒரு சவுண்டு, டயர் வெடித்து வேப்ப மரத்தில் போது அங்கே கிடப்பேன். பத்தருவாங்க அந்த கிளவியை பார்த்தா. ஐயோ என்ன சொல், நான் இப்படியே கண்ணு வைக்கிறேன்னு சொல்லி ஒரு நான் கண் திஸ்திக்காக சூடத்தை பொருத்தி வச்சேன் வாசல். உப்புன்னு எரிட்டு அதை பார்த்துட்டு எப்படி எரியுது ஒரு கலகலகலன்னு சாணியை வச்சு அமர்த்திட்டு அந்த இடத்துல சாஞ்சிட்டேன். எதையுமே சொல்லிட்டு இதை ஒருத்தன் கணிச்சிட்டான். ஏன்னா அந்த கிளவி வருதுனாலே பொத்தி வைப்பாங்க. ஓம் பசு மாடாப்பா சின்ன மாடா இருக்கு, எத்தனை லிட்டர் பால்? அவைய லூசு பே 17 ஆச்சு. டம்முன்னு மாடு விழுந்து விரைச்சி போச்சு. கிழக்கு தெருல ஓது. எப்பா ஓம் முருங்கை மரமா? ஆமாக்கா ஆமா பாட்டி. ஆமா சின்ன மரமா இருக்கு, துணை முருங்கை சட்டார்னு அவன் மேலே விழுந்துச்சு. இதை ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் என்ன சிந்தனையாளர். ஆமாம் சிந்தனையாளர் பார்த்தான். இது எது சொன்னாலும் அழிஞ்சிருது. நம்ம 6 ஏக்கர் நெல் போட்டிருக்கோம். எங்கேயோ ஒரு நெல் நாத்தா இருக்கு, பூரா புல்லாக களையாக கிடக்கு. இதை கூட்டு போனால் இவ்வளோ புல்லாப்பான்னு சொல்லும். புல்லூர் அழிஞ்சு போயிடும், நம்மளுக்கு களை எடுக்கிற ஆசை மிச்சம். அவன் எப்படி சிந்திச்சிருக்கான் பாரு. காலையிலே கிளவி தூக்கி சைக்கிளை வச்சு குந்துராப்புல கொண்டு போயிட்டான். 6 மணிக்கெல்லாம் போய் இறக்கிட்டான். பாட்டி பாட்டி 6 ஏக்கர் தோட்டம் பாட்டி. அப்பாடிச்சு பாட்டி பார்த்து போட்டு விட்டு டைலாக்க பார்த்து அப்படியே 6 ஏக்கர் பாருவாட்டி அங்கெல்லாம் பாருங்க, தூக்கெல்லாம் காமிக்கலாம் பாட்டி. ஆமா நான் அன்னைக்கு தான் தூக்கி படம் பார்த்துருக்கான் போல. அதெல்லாம் பேச பாட்டி பார்த்து சொல்லு அப்படின்னு இருக்கான். பார்த்துச்சு 6 ஏக்கராப்பா. ஆமா டைலாக்க போட்டு 7 மணி ஆக போகுது. ஏண்டா தம்பி பரவாயில்லடா, இவ்வளவு புல்லுக்குள்ளேயும் ஒரு சில நல்லா அங்கேயே படுத்துட்டான். போச்சுரா போச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எதுவுமே தெரிய போறது கிடையாது. அதே போல நீங்களும் ஃபுல்லா உட்காந்து ரசிச்சு சிரிச்சு ஃபுல்லா உட்காந்துட்டு என்ன அர்த்தம்? நாளைக்கு உங்களுக்கு லீவ் இங்கே தான் இருக்க போறீங்களா அர்த்தம். 8 மணிக்கு உங்களுக்கு வந்து பஸ்ஸு நான் யாராவது உட்காந்துருப்பீங்களா? சார் ஜோக் அதெல்லாம் கேட்டுக்கிறேன் சார், யூடியூப்பில் இருக்குது பார்த்துக்குறோம், அது உங்கள் யூடியூப்லேயே பார்த்துக்குறேன்னு போயிடுவீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நாங்களுமே அதாவது நாங்கள் நிறையா சிரிக்க வச்சுருக்குறோம், இந்த மாதிரி ரசிக்க வச்சுருக்கோம். நாங்களே சிரித்தது உங்கள் நிகழ்ச்சியில் தான். அது நாளாக பார்த்தீங்களா? அசத்தப்பாரு 200 வாரம் பேசியிருப்பேன். 200 வாரத்தில் ஒரு இடத்துல கூட ரேஸாக கூட சிரிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டம். 5 எபிசோடு ஒரு நாள் பேசணுவாங்க. யூடியூப் இல்லாத காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆனால் இன்றைக்கி நாங்களே மகிழ்ச்சியாக இருந்திருக்கோம்னா நீங்கள் கள்ளங்குடம்பலாவே சிரிப்பு. எல்லாம் பேனா பேப்பர் தான் நோட் பண்ணிக்கங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் குறைஞ்சபட்சம் 130 வயசு. உடனே சிரிக்கிற ஆளுக்கு 130 வயசு. அப்படியே பருக்குன்னு முழிக்கிறவனுக்கு பங்குனி 13 பார்த்துக்க. உங்களுக்குலாம் -23. இப்பெல்லாம் நீங்கள் ரிவர்ஸில் போய்கிட்டு இருக்கீங்க, கவனமாக போங்க. அந்த மாதிரி ஏன்னா சினிமா வந்து ஒரு காலத்தில் என்ன செஞ்சு பெரியாரோடைய கொள்கையை மூட நம்பிக்கையை சினிமாவில் கொண்டு வந்த யார்? எம்.ஆர். ராதா அவர்கள். பார்த்தீங்களா என்ன சொல்லுவார்? அவர்கிட்ட ஆட்டோகிராஃபு ஃபோட்டோ எடுக்க போனால் யோ நான் கூத்தாடியா என்ன எதுக்கே சுற்றுறீங்க, பெரியார் அறிவாளியை போய் பாருங்கள் அப்படின்வார். சினிமாவில் எப்படி கொண்டு வந்தார் தெரியுமா? பழைய பாண்டியான்னு ஒரு படம், சிவாஜி ரெட்டை வேடத்தில் நடிச்சிருப்பார். அதில் ஒருத்தன் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அடின்னு அடிப்பாங்க. இவர் எம்.ஆர். ஏண்டா ஒன்று அடிக்கிறீங்க, ஐயா கொடுத்த காசை கேட்டால் திருப்பி கேட்டால் தரமாட்டேங்கிறேன், ஏண்டா கொடுத்தீங்க, ஐயா இல்லேன்னு கேட்டான் கொடுத்தோங்க, இல்லாமண்ட கொடுத்தா எப்படா திருப்பி தெரியும், பேசிக்கலே ப்ராப்ளம் பண்ணுங்க. ஒரே இல்லைன்னு கேட்டான் கொடுத்தாருன்னா எப்படி வரும் பார்த்தீங்களா? சில பேங்கில் லோன் கேட்டு போகும்போது அப்படித்தான். லோன் கேட்டு வந்துருக்கீங்களா? பேர் என்ன சார்? அடைக்கல சாமி. 7 லட்ச ரூபா லோன் வாங்கியிருந்தீங்க, அடைக்கல சாமி. ஒரே மாதிரி அமையும் சிலர். அது அந்த லீட் பண்ணி பாருங்க, அதான் நடுவர். சும்மா அப்புறம் கூப்பிடுவாங்களா? அதை ஒன்று இதை ஒன்று போட்டு பேலன்ஸ் பண்ணோம்னா எங்கே வேலை முடிஞ்சு. ஏன்னா இப்போ 7 நிமிஷம் இருக்குது, அதுக்கான நகைச்சுவையில் தேடிக்கிட்டு இருக்கேன் எதை போடலாம்.